ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, லேப் டெக்னீஷியன் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. வாங்க அதோட டீட்டெயில் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க, இதுதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு 10 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதில் ஓபிசி, பொதுப்பிரிவு, எஸ்சி, எஸ்டின்னு தனியாக பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோன்னு வாங்க பார்ப்போம். இதில் பொதுப்பிரிவினருக்கு 6 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 2, எஸ்சி, எஸ்டிக்கு 2 அதுமாரி பிரிச்சிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, 12th முடிச்சுட்டு எம்எல்டி, டிஎம்எல்டி, இன்ஜினியரிங் ப்ளஸ்ஸு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே ஆகிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸில் பிஎஸ்சி, பப்ளிக் ஹெல்த்து, மெடிக்கல், சோஷியல் ஒர்க், நர்சிங் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது பாருங்கள். மைக்ரோபயாலஜி, ஹெல்த் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸில் +2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 20,000லேருந்து 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரை உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் வரையும் கொடுத்துருக்காங்க. வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். இதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணுறங்கிற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.